விஜயின் ஜனநாயகன் படத்தை லீக் செய்தது யார்? பிரபல இயக்குனர் பகிர்ந்த அதிர்ச்சி தகவல். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தனது ஜனநாயகன் படத்திற்கு கூட்டு சேர்ந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார். சுமார் 5 நிமிடத்திற்கு மேலான வீடியோ வேகமாக பரவி வருகிறது. அதேபோல் ஜனநாயகனின் ஒரு பேரே வரலாறு பாடல் காட்சிகளும் படத்தின் அறிமுக காட்சியும் என சுமார் 5 நிமிட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சட்டவிரோதமாக இணையதளத்தில் படக்காட்சிகள் வெளியான நிலையில் இதனை யார் வெளியிட்டிருப்பார்கள் என்பது தொடர்பாக பிரபல இயக்குனர் ஒருவர் பேசியிருக்கிறார். தனது பதிவில் ஜனநாயகன் பட காட்சிகளை லீக் செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இது தணிக்கை செய்யப்பட்ட காட்சிகள் அல்ல. இது தணிக்கை குழுவிடம் வழங்கப்பட்ட பிரதியும் கிடையாது. எடிட் ரெஃபரன்ஸ் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது படக்குழுவில் உள்ள மிக முக்கியமான நபர்களின் தனிப்பட்ட பார்வைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதாகும். விஜயின் ஜனநாயகன் படத்தை லீக் செய்தது யார்? பிரபல இயக்குனர் பகிர்ந்த அதிர்ச்சி தகவல். விஜயின் ஜனநாயகன் படத்தின் அறிமுக சண்டை காட்சிகள் மற்றும் படத்தின் இறுதியில் இயக்குனர்கள் அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் நடித்த காட்சிகள் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான திரைப்படம் ஜனநாயகன். பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கடந்த பொங்கல் பண்டிகைக்கு இப்படம் திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்சார் கிடைக்காததால் இதுவரை வெளியாகவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பின் ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை செய்ய தணிக்கை வாரியத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் அனுப்பியுள்ளது. விரைவில் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஜனநாயகன் படம் வெளியாக வாய்ப்பில்லை என கூறப்பட்டு வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தனது ஜனநாயகன் படத்திற்கு கூட்டு சேர்ந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் விஜயின் அறிமுக காட்சி மற்றும் இறுதி காட்சிகள் இணையத்தில் கசிந்துள்ளன. சுமார் 5 நிமிடத்திற்கு மேலான வீடியோ வேகமாக பரவி வருகிறது. அதேபோல் ஜனநாயகனின் ஒரு பேரே வரலாறு பாடல் காட்சிகளும் படத்தின் அறிமுக காட்சியும் என சுமார் 5 நிமிட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனமும் படக்குழுவினரும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். சட்டவிரோதமாக இணையதளத்தில் படக்காட்சிகள் வெளியான நிலையில் இதனை யார் வெளியிட்டிருப்பார்கள் என்பது தொடர்பாக பிரபல இயக்குனர் ஒருவர் பேசியிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு நடிகர்கள் கிஷோர், அபிநயா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த நிசப்தம் என்ற தமிழ் படத்தை இயக்கியவர் இயக்குனர் மைக்கேல் அருண். கிச்சா சுதீப்பின் மார்க் உள்ளிட்ட படங்களில் பணியாற்றியுள்ள இவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜனநாயகன் பட காட்சிகளை யார் லீக் செய்திருப்பார்கள் என்பது தொடர்பாக கருத்தை பதிவிட்டுள்ளார். தனது பதிவில் ஜனநாயகன் பட காட்சிகளை லீக் செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இது தணிக்கை செய்யப்பட்ட காட்சிகள் அல்ல. இது தணிக்கை குழுவிடம் வழங்கப்பட்ட பிரதியும் கிடையாது. எடிட் ரெஃபரன்ஸ் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது படக்குழுவில் உள்ள மிக முக்கியமான நபர்களின் தனிப்பட்ட பார்வைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதாகும். எனினும் அடுத்த மீட்டிங்கில் ஜனநாயகன் படத்தின் காட்சிகளை அவர்கள் கசிய விட்டுவிட்டார்கள். அதை யார் செய்திருப்பார்கள் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் என்று விஜய் கூறுவார். உண்மையில் கடைசி வரை அதை செய்தது யார் என்பது யாருக்குமே தெரிய போவதில்லை. ஏனெனில் இந்த எடிட் ரெஃபரன்ஸ் நகலை அணுகும் அதிகாரம் படத்தின் எடிட்டரை தவிர்த்து படத்தின் கதாநாயகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்கு மட்டுமே உண்டு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு திரைப்படம் திரையரங்கிற்கு வருவதற்கு முன்னாடி பல நிலைகளை கடக்கும் இல்லையா? அதுல எடிட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பொதுவா ஒரு படம் எடிட் செய்யப்படும் போது படத்தின் நீளம், கதையின் வேகம் மற்றும் காட்சிகள் சரியாக பொருந்துகிறதா அப்படிங்கிறத சரிபார்க்க இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் போன்ற படத்தின் முக்கிய குழுவினருக்கு மட்டுமே ஒரு வாட்டர் மார்க் செய்யப்பட்ட பிரதி அனுப்பப்படும். அதுதான் எடிட் ரெஃபரன்ஸ். இதற்கிடையே தயாரிப்பாளர் தனஞ்சயன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் அறிமுக காட்சி, கிளைமேக்ஸ் காட்சி உள்ளிட்ட பல காட்சிகள் இணையத்தில் லீக் ஆகியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன்.
இப்போது முழு திரைப்படமும் லீக் செய்யப்பட்டிருப்பதாக பல ட்வீட் செய்து வருகின்றனர். இது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதற்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது மற்றும் அநியாயமானது. KVN நிறுவனம் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி லட்சக்கணக்கான மக்கள் படத்தை பார்ப்பதற்கு முன்பும் இதுபோன்ற அனைத்து லிங்குகளையும் நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரைப்படத்தை சுற்றி இதுபோன்ற ஆபத்துகள் இருப்பதால் சினிமா வியாபாரம் மிகவும் ஆபத்தானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறி வருகிறது. விஜயின் கடைசி படத்தை இன்னும் எவ்வளவு நாள் தான் குறிவைப்பீர்கள் என பதிவிட்டுள்ளார். இந்த எடிட் ரெஃபரன்ஸ் முக்கியமான படக்குழுவினரிடம் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா இது சென்சார் போர்டுக்கு வழங்கப்பட்ட பிரதி இல்லை அப்படிங்கும்போது இதை யார் வெளியிட்டிருப்பாங்க? இந்த ஜனநாயகன் திரைப்படம் விஜய் அவர்களுக்கு கடைசி திரைப்படம். இதுல மிக பெரும் அரசியல் பேசப்பட்டிருக்கிறது. சரியா இவர் அரசியலுக்கு முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்துல சற்று முன்னதாக இந்த படத்தை வெளியிட அவங்க முடிவு பண்ணியிருந்த நிலைமையில தான் இந்த படத்தை வெளியிட முடியாம சென்சார் போர்ட் சர்டிபிகேட் இஷ்யூ அதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்துல இந்த படத்தை வெளியிடுவதும் இல்லை இந்த படத்துல சில காட்சிகள் வெளியில வருவதும் யாருக்கு மிக அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாவே இது யார் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பார்க்க முடியும். இதற்கு பிறகு எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த படம் வெளியானா எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு மிக பெரும் கேள்விக்குறியா தான் இருக்கும். அவங்களுடைய நோக்கம் அச்சீவ் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால இந்த காட்சிகள் யாருக்கிட்ட இருந்திருக்கு, இது வெளியிடுவது யாருக்கு அவசியம், இல்லை இதை வச்சு அரசியல் செய்வது யாருக்கு அவசியம், இல்லை உண்மையாவே பழி வாங்குறாங்களா, இப்படி 1000 விமர்சனங்கள் உண்டு. இதற்கான விடைய மக்களாகிய நீங்களே தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இந்த செய்தியினுடைய கடைசி நோக்கமாக நம்ம பதிவிட்டிருக்கோம். ஓகே, நன்றி.